ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே எந்த செல்வங்களுக்கும் குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை வரமகாலட்சுமி அம்மன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை வச்சு இன்றைய நாளை இனிதே துவங்குவோம். நான் இந்த வரமகாலட்சுமி அன்னைக்கு ரெகுலரா சாமி ரூம்ல என்ன பூஜை பண்ணுவோமோ அது மட்டும்தான். இன்னொரு 1.5 மாசம் போச்சு அப்படின்னா நான் இந்த கலச பூஜைகள் எல்லாம் பண்ணலாம் எங்க வீட்டுல. அதனால தீபாவளி டைம்ல லக்ஷ்மி பூஜை பண்ணிக்கலாம், வீட்டுக்கு பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் எனக்கு வரலட்சுமி ஃபெஸ்டிவல் ஸ்கிப் ஆனதுனால இந்த வருஷம் ஸ்கிப் ஆயிருச்சு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இதை டிலே பண்ண வேண்டாம், பெயிண்டிங் முடிச்சதுமே இமீடியட்லி அடுத்து வர்ற ஒரு வெள்ளிக்கிழமையில நீ பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுல பெருசா பிளான் பண்ணலைனாலும் ஃப்ரெண்டு வீட்டுல எப்பவும் பண்ற பூஜைக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அதையெல்லாம் நேற்று நைட்டே நான் பண்ணி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது ரொம்ப லேட் இருந்தாலும் நான் செய்யற வேலையை நானே செய்வேன்னு சொல்லிட்டு சாமிக்கு கட்ட வேண்டிய சாரியோட மடிப்புகள் மட்டும் எடுத்து நல்லா பின் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ தட் காலையில அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் பூவுமே அதே மாதிரி நானே கட்டி கொடுக்குறேன்னு முந்தின நாள் சொன்னதுனால எல்லாம் விடுப்பூவா வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே இந்த மாலையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 10:45 11 மணிக்கு கம்ப்ளீட் பண்ணேன். எவ்ரி இயர் நானும் ஃப்ரெண்டு 2 பேரும் ஷாப்பிங் பட்டதுலேருந்து ஒன்னா தான் பண்ணுவோம். அதனால சாமிக்கு செய்யற எல்லா வேலையிலுமே கம்பைன் பண்ணி செஞ்சுக்குவோம். அதனால ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அதனால வருஷம் வருஷம் நம்ம செய்யற வேலையை ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு லேட் ஆனாலும் நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தல ஒரு சின்ன திருப்தி. இங்க நம்ம வீட்டுல சிம்பிள் பூஜை தான் அப்படிங்கறதுனால அவங்க வீட்டுல பிரசாதம் எல்லாம் பண்றதுக்கு காலையில ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு போய் இந்த வரமகாலட்சுமிக்கு அவங்க வீட்டு லட்சுமிக்கு எல்லாம் செய்ய போறேன்.